ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் என்ன பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி வருது, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா, எப்படி உங்கள் பேஷனை கண்டுபிடிக்கிறது, அந்த பேஷனை எப்படி கெரியர் அமைச்சிக்கிறது, பேஷனை கெரியர் அமைச்சு அதில் மணி ஃப்ளோ வர்ற வரைக்கும், அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வர வரைக்கும் எப்படி நீங்கள் ஒரு ஜாபை மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆர்டிஃபிஷியல் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் ஒரு ஜாப் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, அந்த ஜாபில் நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்கிறது, எப்படி மாதம் மாதம் மணி இன்ஃப்ளோ கொண்டு வருது, அதுக்கப்புறம் உங்கள் கெரியரில் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வரணும், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ்க்கு எப்படி வருது, இது வரைக்கும் இப்போ பார்த்துருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு பிகம் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹோல் அண்ட் கம்ப்ளீட் அப்படிங்கிற நிலை நமக்குள்ள என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஹோல் அண்ட் கம்ப்ளீட் அப்படிங்கிற நிலை நமக்குள்ள என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இமோஷனலாக கம்ப்ளீட், அதாவது ஃபினான்ஷியலி அபண்டன்ட் ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பேங்க் பேலன்ஸில் காசு இருக்குது அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகும்னா, நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு தைரியம் வரும். ஓகே, அப்போ அந்த ஃபிசிக்கல் ஃப்ரீடத்தை நம்ம உணர்வோம். என்ன உணர்வோம்னா, சரி காசு இருக்குது, எப்போ வேணாலும் நமக்கு தேவையானதை கம்ஃபர்டபுளாக நமக்கு செஞ்சுக்கலாம், கன்வீனியன்ட்டாக இருக்கும்போது செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ அதே ஒரு டூருக்கு போகணும், ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது, நான் என்ன தான் எக்ஸாம்பிள் வச்சு செய்ய சொல்கிறேன். அப்போது அதுக்கு நம்ம ஒரு சொனங்காமல் நம்ம சோலோவாக போனால் கூட ஹாப்பியாக போயிட்டு வருவோம் இல்லையா. இங்கேருந்து போகும்போது நமக்கு தகுந்த மாதிரி ஏசி கோச்சில் புக் பண்ணி போவோம், அங்கே ரூம் இங்கேருந்தே ரூமை புக் பண்ணிட்டு போவோம், அது வசதியாக இருக்கிற மாதிரி புக் பண்ணிட்டு போவோம். அப்போது அங்கேருந்து ஃபுட்டுக்கெல்லாம் சொனங்காமல் சாப்பிடுவோம், நமக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அந்த டூரே வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அங்கே போய் ஒரு போட் ரைட் போகிறோம், இல்லை ஏதோ ஒன்று அங்கே போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம், இதெல்லாமே அந்த ஊர் ஃபுட்டை என்ஜாய் பண்ணுறோம், அந்த ஊர் கல்ச்சர் என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கும் போதுல அந்த காசுக்காக யோசனை, சொனங்கிறது, கஞ்சத்தனம் பார்க்குறது, இதெல்லாம் இல்லாமல் இப்போ ஒரு 5000 ரூபா செலவாகிற இடத்துல 7000 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ 7000 ரூபாய் செலவாகிற இடத்துல 10000 ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தான் ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ். அப்போ எதுக்கும் கஞ்சம் பார்க்க மாட்டோம், எதுக்கும் யோசிக்க மாட்டோம், நமக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக கன்வீனியன்ட்டாக போயிட்டு வருவோம். இதுதான் ஃபிசிக்கல் ஃப்ரீடம். அப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்துச்சுனாலே ஃபிசிக்கல் ஃப்ரீடம் வந்துடுது. இந்த ஃபிசிக்கல் ஃப்ரீடம் வந்துச்சுனாலே நம்ம வந்து அது என்ன சொல்கிறது, நம்ம ஹாப்பினஸ்க்கு பேஸ் ஆஃப் தி ஹார்ட், பாட்டம் ஆஃப் தி ஹார்ட்லேருந்து என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகேயா. அதே மாதிரி நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணி 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 உங்கள் அடல்ட் செல்ஃப் எமோஷனலி ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்கள் இன்னர் சைல்டை அழகாக உங்கள் டிவைன் மாஸ்குலைனோட சேர்ந்து ரீபேரண்ட் பண்ணியிருக்கு. இன்னர் சைல்டும் வந்து இப்போ டிவைன் அடல்ட்டாக வளர்ந்து உங்கள் அடல்ட் செல்ஃபோட மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து என்ன சொல்கிறது, திஸ் இஸ் கால்டு எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்த எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் ப்ளஸ் எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து எமோஷனல் கம்ப்ளீட்னஸை கொடுக்கும். ஸோ அப்போது ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குது, ஃபிசிக்கல் ஃப்ரீடம் இருக்குது, எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. அடுத்து ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம்ங்கிறது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம மனசாட்சிக்கு சரி தப்புன்னு தெரியும்ல, வாண்டடாக போய் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி செயல்களை செய்யவே கூடாது. நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நம்மளை செல்ஃப் பிட்ரே பண்ணிக்காம, செல்ஃப் பிட்ரே லைஃப் வாழாமல், நம்ம ட்ரீம்ஸுக்கு நம்ம எலிஜிபிள் பண்ணிட்டு நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ரியாலிட்டி கொண்டு வந்து நம்ம ஹாப்பியாக வாழ்றது தான் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். ஆனால் அதை பார்த்து இன்னொருத்தவங்க மண்டை கைறாங்க, அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னா அவங்க தான் அவங்களை மாற்றிக்கணும், நம்ம போய் வாலண்டியராக அவங்க ஹர்ட் பண்ணல. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். இந்த 4 ஆஸ்பெக்ட்லையும் உங்களுக்கு டிக் மார்க் போட முடிஞ்சிச்சு, உங்கள் ஹெல்த்துக்கும் உங்களுக்கு டிக் மார்க் போட முடிஞ்சிச்சுன்னா தட் இஸ் வாட் இஸ் கால்ட் ஹோல் அண்ட் கம்ப்ளீட். அப்போ நீங்கள் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்கீங்க. இந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்கிற ஸ்டேட்டில் தான் ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் இருப்பீங்க. மீதியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.